மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டில் திருந்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கென ரூபாய் 14,950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 15,230 கோடியாக இருந்தது. இதன்படி இந்த ஆண்டு 271 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாண்புமிகு சட்டமன்ற அவர்கள் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்காக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்படும் மானியம் வேளாண்மை துறையின் நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்படுகிறது. இக்கணக்கு தலைப்பின் கீழ் 2025-26 ஆண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை ரூபாய் 8,186 கோடி ஆகும். எனினும் ரூபாய் 7,180 கோடி மட்டுமே மானியமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு விடுவிக்கப்பட்டது. இதன் வாயிலாக ரூபாய் 1,006 கோடி தேவையை விட கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அறியப்பட்டது. எனவேதான் கடந்த ஆண்டின் செலவான ரூபாய் 7,180 கோடியை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு இலவச மின்சார கட்டண மானியத்திற்கென ரூபாய் 7,432 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை கடந்த ஆண்டின் செலவை விட ரூபாய் 252 கோடி அதிகமாகும். எனினும் 2026-27 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறையின் திட்டங்களுக்கு, அதாவது இலவச மின்சார கட்டணத்திற்கு உண்டான மானியத்தை தவிர்த்து மற்ற திட்டங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மொத்த ஒதுக்கீடான ரூபாய் 7,525 கோடி என்பது கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை விட ரூபாய் 481 கோடி கூடுதலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை தவிர எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், நாங்கள் போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம், உங்கள் பட்ஜெட்டு இந்த கலர், இந்த பட்ஜெட்டு ஆக இந்த கலர் பட்ஜெட்டு. இதில் நீங்கள் படித்தது தான் நாங்கள் எங்கே படித்தது ஒப்பிட்டு உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும், உங்கள் செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னார், மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8,186 கோடி, நீங்கள் ஒதுக்கியது 7,432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன, நீங்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? இது ஒரு டவுட். அதான் அதே போல் நுண்ணீர் பாசன திட்டம், அதில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1,168 கோடி நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்களுக்கு பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்கள் நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டிருக்கீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்குது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீடு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில் இருக்குது. நான் புக்கில் படித்ததான், எனக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம். டெல்டாவுக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க. குறைவு 775 கோடி குறைவு. அதே மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிவிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26 ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில்
2025-26 ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதிக்கு ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அதுங்க 10:29 ஆரம்பிச்சு குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷம் போயிருக்கு. குறுக்கீடு இல்லை சொல்லி முடிக்கிறேன். குறுக்கீடுகளுக்கு 20 நிமிஷமும் நீங்க 20 நிமிஷம் பேசிட்டீங்க. சுருக்கமா நீங்க முடிக்கிறது நல்லது. நன்றி கூறி முடிக்கலாம். விவசாயிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கீங்க, விவசாயி பேசுறத கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எங்க கேட்டு எல்லாம் நீங்க நிறைய விவசாயிகளை இப்ப அடையாளம் காட்டிட்டீங்க. எங்களுக்கு அவங்களுக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கணும். இல்ல அதே போல மின்சார திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாய 2 லட்சம் மின் இணைப்பு பெரிய வரப்பிரசாதம். அதனால தான் பயிருடைய நிலப்பரப்பு விளைநில பரப்பு அதிகமாகிச்சு. மின்சாரம் 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அறிவிப்பே இல்லை. புது மின் இணைப்பு விஷயமாக இல்லை, இருக்கிற காண்டே வரமாட்டேங்குது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்க. அதுக்கு உடனே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலவச மின்சாரம் குறித்து மின்சாரத்துறையுடைய மானிய கோரிக்கை அப்போ கண்டிப்பாக குறிப்பிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட். இப்படி சொன்னாலும் வந்தால் நல்லதுதான். ஆக நாங்கள் 2 லட்சம் கொடுத்தோம். 2 லட்சம் இலவச மின்சாரம் கொடுத்தனால தான் இப்போ அதிகமாக விவசாயம் அதிகமாகி இதுன்னு சொல்லப்பா எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகமான நெல் விளைச்சல், அதிகமாக நெல் கொள்முதல், நெல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயத்துக்கு இப்போ அது பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடியல. இப்போ அதான் அதே போல் சிஎன்டி வாய்க்காலுக்கு தூர்வாருகின்ற தொகை எங்களுடைய ஆட்சி காலத்தில் 13 கோடியே 80 லட்சம் கொடுத்தோம். இப்போ உங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 கோடி ஆக 3 கோடி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்குது. அதே போல் புதிய விதை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 15 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். இப்போ 7 கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கோடி ரூபாய் குறைவாக இருக்கிறது. மக்காச்சோள சாகுபடி திட்டத்திற்கு 41 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். உங்களுடைய ஆட்சியில் 36 கோடி ஆக 5 கோடி குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் அதுக்கு 24 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம். நீங்கள் 23 கோடி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்களாம் அதிகரிப்பீங்க என்ற ஆர்வத்திலே மக்கள் விவசாயிகள் இருந்தார்கள். ஆக இப்போ எங்களுடைய ஆட்சி காலத்தில் போட திட்டம் இது எல்லா திட்டத்தையும் நான் படிக்கல, கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். ஆக இப்போ இந்த அளவுக்கு நிதியை உங்களுடைய குறைவாக வேளாண் பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த வேளாண் திட்டத்தில் பெயர் மாற்றம் எங்களுடைய ஆட்சியிலே மாடி தொகுப்பு திட்டம் என்று நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும். இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி இல்லறசி அதே திட்டத்திற்கு புதிய பெயர் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம். நாங்கள் வெறும் பொதுவாக மாடி தோட்டம் சென்னை நகர போட்ட தோட்டம் இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் இது மாடி தோட்டம் மூலமாக அவரவர்கள் வீட்டிலேயே தேவையான காய்கறியை வளர்ப்பதற்கு அந்த மாடியிலே பயன்படுத்துவதற்கு தொகுப்பு திட்டத்தை நாங்கள் அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நகராட்சி பகுதி மாநாடு வேளாண் துறை தனியாக டிமாண்ட் பெற வரப்போகுது. மானிய கோரிக்கை நீங்க விரிவாக பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து ஏன்னா